இரவு 7:05. ஃபோன் பண்றேன். இரவு 8:45. அந்த 3 hours ரொம்ப அன்பேரபிள் பெயின் இருந்துச்சு. பட் பாப்பா பார்த்தோன்னே எல்லா பெயினும் மறந்து போச்சு. வச்சுச்சா அப்பா, இந்த பாட்டை கேட்டா நல்ல தூக்கம் வரும்பா. நாங்களும் வந்ததுலேருந்து பட்டுக்குட்டி செல்லக்குட்டின்னே கூப்பிட்டுட்டு இருக்கோம். பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? பாப்பாக்கு இன்னும் பேரே வைக்கலையா? பேர் வச்சிட்டீங்களாடா பாப்பாக்கு? குட்டி பாப்பா பேர் என்னவா இருக்கும்? பெரியகளுக்கு பேர் என்ன வைக்கலாம்னு இருக்கீங்க? கியூட்டிக்கு என்ன நேமா இருக்கும்? பாப்பாவோட பேர் என்னடா வச்சிருக்கீங்க? பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இவ எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் குழந்தை. இவளுக்கு பேர் வைக்கிற எல்லா ரைட்ஸும் எங்க அம்மாவுக்கு தான் இருக்கு. செலினான்னு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செலினானா செழிப்பானவள்னு அர்த்தம். இங்கிலீஷில் 3, தமிழில் நிலா. இது ரெண்டையும் சேர்த்து மூணிலான்னு நேம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் குழந்தை கடவுளோட கிஃப்ட்டு. ஸோ காட்ஸ் கிஃப்ட்டுன்னு நேம் பண்ணணும்னு ஆசை. எதனால இந்த பேர் டிசைட் பண்ணீங்க? ஒரு குழந்தை 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொன் குழந்தை அந்த வீட்டில் பிறகுது. அதனால அந்த குழந்தை நல்ல ஒரு வெளிச்சத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த பேரை சொல்லிட்டாங்க. அம்மா வெளிச்சமாக இருக்கணும்னு அந்த பேர் சூஸ் பண்ணாங்க. அதோட ஒரு சின்ன ஆரா சேர்த்து அதை காட்ஸ் கிஃப்ட் ஆகும். ஷீ இஸ் அ காட்ஸ் கிஃப்ட்.